வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். முதலமைச்சர் ரங்கசாமிக்கு ஆளுங்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்து நெருக்கடி கொடுப்பதனால் ஆட்சியை கலைத்துவிட்டு ஜனநாயக முறையில் தேர்தலை சந்திக்க வேண்டும். புதுச்சேரி அதிமுக அன்பழகன் வலியுறுத்தல். மத்திய பட்ஜெட்டில் புதுச்சேரி புறக்கணிப்பு. எதிர்க்கட்சி தலைவர் சிவா தலைமையில் திமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டம். தமிழக போலீசார் புதுச்சேரி எல்லை சாராய கடையில் சோதனை நடத்தியதை கண்டித்து அனைத்து சாராய கடைகள் உரிமைகளை சரண்டர் செய்வதாக உரிமையாளர்கள் அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். முதலமைச்சர் ரங்கசாமிக்கு ஆளும் கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்து நெருக்கடி கொடுப்பதனால் ஆட்சியை கலைத்துவிட்டு ஜனநாயக முறையில் தேர்தலை சந்திக்க வேண்டும். புதுச்சேரி அதிமுக வலியுறுத்தல். புதுச்சேரி மாநிலத்திற்கு பொறுப்பு ஆளுநர் என்ற நிலை மாற்றி 3 ஆண்டு காலத்திற்கு தனி துணைநிலை ஆளுநர் மத்திய அரசால் நியமிக்கப்பட்டுள்ளார். தற்போது நியமிக்கப்பட்டுள்ள துணைநிலை ஆளுநர் அவர்கள் நம் மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்கும் மாநில அந்தஸ்து பிரச்சனை, மத்திய நிதிக்குழுவில் புதுச்சேரியை சேர்ப்பது, புதுச்சேரி மாநிலத்திற்கான கடன் தள்ளுபடி உள்ளிட்ட பிரச்சனைகளை மத்திய அரசிடம் நேரடியாக எடுத்து கூறி பிரச்சனைகளை தீர்க்கும் தகுதி உடையவராக இருப்பார் என்று நம்புவதாக கூறினார். மேலும் முதலமைச்சர் அவர்கள் கடந்த ஆண்டு தெரிவித்தது போன்று இலவச சைக்கிளுக்கு பதிலாக ஒவ்வொரு மாணவர்களுக்கும் ரூபாய் 6000 வீதம் வங்கியில் பணமாக செலுத்த வேண்டும் என்றும், போலி ரேஷன் கார்டுகள் வழங்கப்பட்டதில் நீக்கம் நிற முறைகேடுகள் நடந்துள்ளதனால் மீண்டும் இந்த துறை மூலம் இலவச அரிசி வழங்கினால் மிகப்பெரிய முறைகேடுகள் நடக்க வழிவகுக்கும். புதிதாக வரக்கூடிய துணைநிலை ஆளுநர் அவர்கள் இதில் நேரடியாக தலையிட வேண்டும் என்றும் கூறினார். புதுச்சேரியில் தற்போது நிலவி வரும் ஆளும் கூட்டணி அரசின் விரிசலை பயன்படுத்தி கொண்டு பல அரசியல் கட்சியினர் ஆட்சி மாற்றத்திற்கு தேவையான நடப்பு முயற்சியில் இறங்கி உள்ளனர். இதனால் புதுச்சேரியில் நிலையில்லாத தன்மை உருவாகி உள்ளது. எனவே முதலமைச்சர் அவர்கள் தனது கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களை தன்வசம் வைத்துக்கொண்டு ஜனநாயக முறையில் ஆட்சியை கலைத்துவிட்டு மீண்டும் தேர்தலை சந்திக்க வேண்டும் என்று அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் கூறினார். புதுச்சேரி வேளாண் துறை சார்பில் மாடி தோட்டத்தை ஊக்கப்படுத்தும் வகையில் ஆடி பருவத்திற்கான காய்கறி விதைகளின் தொகுப்பு பயனாளிகளுக்கு வழங்கும் நிகழ்ச்சியை முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரசு வேளாண் நலத்துறை தோட்டக்கலை பிரிவின் மூலம் புதுச்சேரி பகுதியில் தோட்டக்கலை பயிர் சாகுபடி பரப்பளவு மற்றும் உற்பத்தி திறன் அபிவிருத்தியை நோக்கமாக கொண்டு பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தி வருகிறது. புதுவை பகுதியில் உள்ள நகர மற்றும் கிராமப்புற மக்களுக்கு தேவையான பசுமையான மற்றும் தரமான காய்கறிகளை அவர்களின் வீட்டு புறக்கடை மற்றும் மாடியில் அவர்களே சாகுபடி செய்வதை ஊக்கப்படுத்தும் வகையில் ஊட்டச்சத்து காய்கறி தோட்டம் அமைக்க ரூபாய் 200 மதிப்புள்ள காய்கறி விதைகள் அடங்கிய தொகுப்பு நடப்பு 2024ஆம் ஆண்டிற்கான ஆடி பருவத்தில் இலவசமாக வழங்கப்படுகிறது. அதன்படி முதலமைச்சர் ரங்கசாமி, வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் முன்னிலையில் பயனாளிகளுக்கு காய்கறி விதைகள் அடங்கிய தொகுப்பை வழங்கி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் மற்றும் வேளாண் துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். விழுப்புரம் தெற்கு மாவட்டம் வானூர் கிழக்கு ஒன்றியம், வானூர் மேற்கு ஒன்றியம், கிளியனூர் ஒன்றியம் மற்றும் கோட்டகுப்பம் நகர செயல் வீரர்கள் ஆலோசனை கூட்டம் விழுப்புரம் தெற்கு மாவட்ட பொறுப்பாளர் டாக்டர் பொன் கௌதம சிகாமணி அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் மாண்புமிகு உயர் கல்வித்துறை அமைச்சர் முனைவர் பொன்முடி அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார். ஒன்றிய செயலாளர் PKT முரளி, கிளியனூர் ராஜி, மைதிலி ராஜேந்திரன், நகர செயலாளர் SS ஜெயமூர்த்தி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். விக்கிரவாண்டி சட்டமன்ற உறுப்பினர் அன்னியூர் சிவா, மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் ஜெயச்சந்திரன், மாவட்ட பொருளாளர் ஜனகராஜ், மாநில ஆதிதிராவிட நலக்குழு இணை செயலாளர் புஷ்பராஜ், மாவட்ட துணை செயலாளர் தயா இளந்தரையன், தலைமை செயற்குழு உறுப்பினர் பாஸ்கரன், பொதுக்குழு உறுப்பினர் இளங்கோ, ஒன்றிய குழு தலைவர் உஷா, PKT முரளி, ஒன்றிய குழு துணைத் தலைவர் பருவ கீர்த்தனா, விநாயகமூர்த்தி உள்ளிட்ட ஒன்றிய நகர கழக நிர்வாகிகள், உள்ளாட்சி பிரதிநிதிகள் பலர் கலந்து கொண்டனர். வானூர் மேற்கு, புளியனூர் ஒன்றியம், கோட்டகுப்பம் நகரம் ஆகிய பகுதிகளினுடைய செயல்வீரர்கள் கூட்டத்திற்கு தலைமையை தெரிவிக்கிற விழுப்புரம் மாவட்டம் அந்த அளவுக்கு மாணவர் தொகுதி என்றாலே நான் அடிக்கடி வந்து போகிற இடம் தான். பெரும்பாலும்
திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடி என்ற சொற்சொடருக்கு ஏற்ப குட்வில் நிறுவனம் கடந்த 9 வருடமாக பல மாணவர்களின் வெளிநாட்டு கனவை மெய்ப்பித்து வருகிறது. அந்த வகையில் மத்திய அரசாங்க அனுமதி பெற்ற டெல்லியை சேர்ந்த நிறுவனத்துடன் புரிந்துணர்வு செய்யப்பட்டு முதல் நாட்டுக்காக நெதர்லாந்து நாட்டுக்கு 10வது படித்த மாணவர்களை வேலை நிமித்தமாக நேர்காணல் நேற்று ஹோட்டல் அண்ணாமலையில் நடைபெற்றது. பல 100 மாணவர்கள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி கொண்டனர். மேலும் விவரங்களுக்கு 9944096662 என்ற எண்களை தொடர்பு கொள்ளலாம். புதுச்சேரியை சேர்ந்த சென்னை உயர்நீதிமன்ற கூடுதல் அரசு வழக்கறிஞர் ராமச்சந்திரமூர்த்தி அவர்களின் 25ஆம் ஆண்டு தனது வழக்கறிஞர் பணியை சீரும் சிறப்புடன் செய்து வந்தார். இதில் அரசு மற்றும் தனியார் துறையில் ஆலோசகராகவும் பல வழக்குகளில் திறன்பட செயல்பட்டு வெற்றி பெற்றுள்ளார். இதனை பாராட்டி வாழ்த்தும் விதத்திலும் இன்று ராமச்சந்திரமூர்த்தி அவர்களின் ஜூனியர் வழக்கறிஞர் சார்பில் கொண்டாடப்பட்ட 25ஆம் ஆண்டு வழக்கறிஞர் பணி தொடரும் விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி, உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார், முதலமைச்சரின் பாராளுமன்ற செயலாளர் ஜான்குமார், எதிர்க்கட்சி தலைவர் சிவா, சட்டமன்ற உறுப்பினர்கள் KSP ரமேஷ், தக்ஷணாமூர்த்தி என்கிற பாஸ்கர், சம்பத், ரிச்சர்ட் ஜான்குமார், நுகர்வோர் நீதிமன்ற நீதிபதி முத்துவேல், சட்டசபை செயலர் மற்றும் சபாநாயகர் தனி செயலர் தயாளன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வையாபுரி மணிகண்டன், வன்னியர் பாதுகாப்பு இயக்க நிறுவனர் மற்றும் தலைவர் செந்தில் கவுண்டர், புதுச்சேரி வழக்கறிஞர் சங்க தலைவர் CD ரமேஷ் மற்றும் சங்க நிர்வாகிகள், மூத்த வழக்கறிஞர் ராமலிங்கம், NR காங்கிரஸ் பிரமுகர் ராம் முனுசாமி, மருத்துவர்கள் சரவணகுமார் மற்றும் மித்ரா மருத்துவமனையின் மருத்துவர் முத்துக்குமார் மற்றும் காவல்துறை முதுநிலை காவல் கண்காணிப்பாளர்கள், ஆய்வாளர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள், தொழில் அதிபர்கள், ரோட்டரி கிளப் நிர்வாகிகள், நண்பர்கள், பத்திரிகை துறை நண்பர்கள் கலந்து கொண்டு பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்தனர். மற்றும் இந்த விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் இவர்களின் கைகளால் 25ஆம் ஆண்டு வழக்கறிஞர் பணியினை தொடர்ந்து 25 இளம் வழக்கறிஞர்களுக்கும் மற்றும் காவல் நிலையங்களில் நீதிமன்ற 25 காவலர்களுக்கும் சட்ட புத்தகம் மற்றும் உபகரணங்கள் அடங்கிய பேக் வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் உள்ள புனித ஜான் மேரி வியானி ஆலய கொடியேற்ற விழாவில் புதுச்சேரி கடலூர் உறை மறைமாவட்ட பேராயர் பிரான்சிஸ் கலிஸ்ட் உள்ளிட்ட திரளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி ரெயின்போ நகர் பகுதியில் புனித ஜான் மேரி வியானி ஆலயத்தின் ஆண்டு பெருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முன்னதாக மாலை சிறப்பு திருப்பலி நடத்தப்பட்டது. தொடர்ந்து ஆலய வளாகத்தில் உள்ள கொடிமரத்தில் அன்னை உருவம் பதித்த கொடியை புதுச்சேரி கடலூர் மறை மாவட்ட பேராயர் பிரான்சிஸ் கலிஸ்ட் கொடியை ஏற்ற திரளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். மேலும் நிகழ்ச்சியில் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியலிங்கத்தின் உதவியாளரும் காங்கிரஸ் கட்சியின் சிறப்பு அழைப்பாளருமான வினோத் உட்பட ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர்.
புதுச்சேரி அரசில் காலியாக உள்ள பி பிரிவு பணியிடங்களை எம்பிசி இடஒதுக்கீட்டை பின்பற்றி நிரப்ப வேண்டும் என்று முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து பாமகவினர் மனு அளித்தனர். புதுச்சேரி அரசில் உள்ள பி பிரிவில் 108 பணியிடங்கள் காலியாக உள்ளது. இந்த பணியிடங்களை நிரப்புவதற்காக அறிவிப்பு சமீபத்தில் வெளியானது. இதில் தாங்கள் அறிவித்தது போல எம்பிசி இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் நிரப்புவதற்கான எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று தெரிகிறது. எனவே இந்த பணியிடங்களை நிரப்பும் பொழுது எம்பிசிக்கு உரிய இடஒதுக்கீடு வழங்கி இந்த பணியிடங்களை நிரப்புவதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி பாமக சார்பில் மாநில அமைப்பாளர் கணபதி தலைமையில் பாமகவினர் சட்டமன்றத்தில் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து மனு அளித்தனர். தாங்டா மார்டியல் அசோசியேஷன் சார்பில் நடைபெற்ற தாங்டா 3வது கராத்தே பயிற்சி முகாமில் கலந்து கொண்ட மாணவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் விருதுகள் வழங்கி பாராட்டப்பட்டது. தாங்டா மார்டியல் ஆர்ட்ஸ் அசோசியேஷன் சார்பில் 3வது தாங்டா மார்டியல் பள்ளி மாணவர்களுக்கான கராத்தே பயிற்சி முகாம் ரெட்டியார்பாளையம் பிரசிடென்சி மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. இதில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளை சேர்ந்த ஏராளமான கராத்தே இளம் வீரர்கள் கலந்து கொண்டு பயிற்சி பெற்றனர். இதில் வெற்றி பெற்ற கராத்தே வீரர்களுக்கு பரிசளிக்கும் விழா ரெட்டியார்பாளையம் பிரசிடென்சி பள்ளியில் நடைபெற்றது. இதில் தாங்டா அசோசியேஷன் பாண்டிச்சேரி தலைவர் கிறிஸ்துராஜ் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கராத்தே வீரர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக பிரசிடென்சி பள்ளி முதல்வர் ஜெயந்தி ராணி, வழக்கறிஞர்கள் ரீனா, ஐஸ்வர்யா, விஸ்வசுந்தரம் ஆகியோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் மாணவர்களை வாழ்த்தினார்கள். விழாவில் அசோசியேஷன் நிர்வாகிகள் டாக்டர் பாபா, சி.வி. பிருந்தா, ஆரோக்கியதாஸ், சந்தோஷ்குமார், ஏகாம்பரம் மற்றும் நிர்வாகிகள் அருள்ராஜ், சுரேஷ், செல்வராஜ் கலந்து கொண்ட நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை தாங்டா ஆர்ட்ஸ் அசோசியேஷன் பொதுச் செயலாளர் ஞானசேகரன் செய்திருந்தார். மத்திய பட்ஜெட்டில் புதுச்சேரியை புறக்கணித்ததை கண்டித்து திமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டம். மத்திய அரசு தாக்கல் செய்த பட்ஜெட்டில் புதுச்சேரி வளர்ச்சிக்கு நிதி ஒதுக்காமல் புறக்கணித்ததை கண்டித்து திமுகவினர் அண்ணா சிலை முன்பு இன்று கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு பாஜக அரசை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர். திமுக அமைப்பாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் திமுக தலைமை கழக கொள்கை பரப்பு செயலாளர் சபாபதி மோகன் சிறப்புரை ஆற்றினார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய திமுக அமைப்பாளர் சிவா, மத்திய பட்ஜெட்டில் புதுச்சேரி முழுமையாக புறக்கணிக்கப்பட்டுள்ளது. நமது மாநிலத்தில் இருந்து பல கோடி ரூபாயை வருவாயாக பெற்றுக்கொண்டு சில கோடியை மட்டுமே கொடுத்து எப்படி செலவு செய்வது என்று கூறுவதற்கு மத்திய அரசு யார் என்று கேள்வி எழுப்பினார். இதை தட்டி கேட்காமல் முதலமைச்சர் ரங்கசாமி அமைதி காத்துக்கொண்டு இருக்கிறார். 2 நாட்களில் ஆளுநர் உரையும் 2ஆம் தேதி பட்ஜெட் தாக்கல் செய்ய உள்ள நிலையில் பாஜகவின் 7 சட்டமன்ற உறுப்பினர்கள் அட்டகாசம் செய்கிறார்கள். பாஜகவின் 7 சட்டமன்ற உறுப்பினர்கள் நாங்கள் இல்லாமல் எப்படி பேரவை நடக்கும் என்று சவால் விடுத்துள்ளனர். முதல்வர் தனது சுய கௌரவத்தை காப்பாற்றிக் கொள்ள பாஜக கூட்டணியில் இருந்து வெளியேற வேண்டும் என்று புதுச்சேரி மக்கள் விரும்புகிறார்கள் என்றும் சிவா பேசினார். அமைப்பாளர் சிவா வழியில் பாஜகவின் வஞ்சனை பட்ஜெட் கண்டிக்கின்ற போராட்டம். நகர தந்தை எதுவான் குபேர் அவர்களின் பிறந்த நாளை ஒட்டி காங்கிரஸ் கட்சி சார்பாக அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. புதுவை மாநிலம் முன்னாள் முதல்வரும் நகர தந்தை என்று போற்றப்படும் எதுவார் குபேர் அவர்களின் பிறந்த நாளை ஒட்டி காங்கிரஸ் கட்சி சார்பாக பாரதி பூங்கா அருகே உள்ள அவரது சிலைக்கு முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. இதில் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவர் வைத்தியநாதன், முன்னாள் அமைச்சர் கந்தசாமி மற்றும் காங்கிரஸ் கட்சி மாநில நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். தொடர்ந்து அந்த பகுதி
அப்பகுதியில் இருந்த பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. ஒரு சினிமா ரொம்பமா போடுவாங்க. தமிழ் கலை இலக்கிய அறக்கட்டளை மற்றும் புதுச்சேரி இயற்கை விவசாயிகள் மற்றும் நுகர்வோர் ஒருங்கிணைப்பு குழுவினர் இணைந்து நடத்தும் கலாம் போல் ஆகலாம் நிகழ்ச்சி வேல்ராம்பட்டு வைஸ்மேன் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. தமிழ் கலை இலக்கிய அறக்கட்டளை மற்றும் புதுச்சேரி இயற்கை விவசாயிகள் மற்றும் நுகர்வோர் ஒருங்கிணைப்பு குழுவினர் இணைந்து நடத்தும் கலாம் போல் ஆகலாம் நிகழ்ச்சி வேல்ராம்பட்டு வைஸ்மேன் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. இதில் முதல் நிகழ்ச்சியாக கலாம் ஐயாவிற்கு மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. நிகழ்ச்சிக்கு வழக்கறிஞர் கரூர் சதீஷ் மற்றும் இயற்கை விவசாயி சுப்பிரமணியன் தலைமை தாங்கினார். சமூக சேவகர்கள் VRR ராஜ்குமார், வெங்கடேசன், சுப்ராயன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன், சிறை கண்காணிப்பாளர் பாஸ்கரன் IPS, வைஸ்மேன் மேல்நிலைப்பள்ளி இயக்குனர் வழக்கறிஞர் சந்திரமௌலி ஆகியோர் கலந்து கொண்டு பாரம்பரிய கலை நிகழ்ச்சி, பரதநாட்டியம் மற்றும் கரூர் வழக்கறிஞர் சதீஷின் சிறப்பு பட்டிமன்றம் மற்றும் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதில் கரூர் வழக்கறிஞர் சதீஷின் சிறப்பு பட்டிமன்றம் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. இதனைத் தொடர்ந்து சமூக சேவகர்களுக்கான கனவு நாயகன் கலாம் விருது 2024 வழங்கி பாராட்டப்பட்டது. பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் கலந்து கொண்டவர்களுக்கு நினைவு சான்றிதழ் வழங்கப்பட்டது. மேலும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் மதிய பாரம்பரிய உணவு வழங்கப்பட்டது. இதில் இயற்கை அங்காடிகள் பார்வைக்கும் மற்றும் விற்பனைக்கும் வைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. நிகழ்ச்சியின் இறுதியில் இயற்கை ஆர்வலர் ஆனந்தி சுப்பிரமணி நன்றி உரை ஆற்றினார். சந்திரமௌலி அவர்களே, மரியாதை அடுத்ததாக சமூக ஆர்வலர் R. வெங்கடேசன், அடுத்ததாக சமூக ஆர்வலர் R. அடுத்ததாக தேங்க்யூ சார். சூப்பர். ஓகே. ஒரு கத்திரிக்காய் ஒரு சுவை இருக்கு. கத்திரிக்காய் குழம்புல போட்ட ஒரு சுவை, அதை வந்து குருமா செஞ்ச மிக மகிழ்ச்சி. ஏன்னா இங்க வந்து நிறைய பேர் சேவையாளர்கள் விருது வாங்க வந்துருக்காங்க. அவங்க எப்பயுமே நான் வந்து பாராட்டுவேன். ஏன்னா வந்து சந்திரமௌலி அவர்களே, மரியாதைக்குரிய கம்மன் கலையரங்கில் நடைபெற்ற உதயம் நாட்டியாலயா பள்ளி மாணவிகளின் அரங்கேற்ற நிகழ்ச்சியை உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி கம்மன் கலையரங்கில் ஸ்ரீ உதயம் நாட்டியாலயா பரதநாட்டிய பள்ளி சார்பாக இறையருள் நாடகம் மற்றும் பரதநாட்டிய அரங்கேற்ற நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு அரங்கேற்றத்தை தொடங்கி வைத்து மாணவர்களின் நடன நிகழ்ச்சியினை பார்வையிட்டார். மேலும் மதர் குளோரி கல்வி குழுமத்தின் தலைவர் அந்துவான் அவர்களின் மகள் செல்வி ஆலமன் பிலா மீனா அவர்களின் நடனத்தையும் பார்வையிட்டு மாணவியை அமைச்சர் நமச்சிவாயம் வாழ்த்தி பூங்கொத்து கொடுத்து பொன்னாடை அணிவித்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் பாஜக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். பாருங்க. I will Ashar Kumar's Bharatanatyam. Thank you, Anna. I learned Bharatanatyam for the past 7 years in Sri Udaya Natyalaya. அதிசயம் நிதம் நிதம் நிகழ்த்திடும் அன்னையே. முத்தியால்பேட்டை சோலைநகர் பகுதியில் நடைபெற்ற கபடி போட்டியை பாஜக மாவட்ட பொதுச் செயலாளர் செந்தில்குமரன் கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார். முத்தியால்பேட்டை சோலைநகர் வடக்கு பகுதி ஆடி மாத திருவிழாவை முன்னிட்டு சோலைநகர் பகுதியில் கபடி போட்டியில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக பாஜக மாவட்ட பொதுச் செயலாளர் செந்தில்குமரன் கலந்து கொண்டு கல்பாக்கம் பகுதியை சேர்ந்த அணிக்கும் பழையாறு அணிக்கும் கபடி போட்டி தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் ஊர் பஞ்சாயத்துக்காரர்கள், பாஜக ஊடக பிரிவு மாவட்ட தலைவர் MR சரவணன் மற்றும் பாஜக நிர்வாகிகள் ராம்குமார், சமுஜா மற்றும் பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஊர் இளைஞர்கள் செய்திருந்தனர்.
தொடர்ச்சியாக ஆட்டம் இருந்து கொண்டே இருக்கும். தயவு செய்து ஒத்துழைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். உலக சுற்றுச்சூழல் தினத்தை கொண்டாடும் வகையில் கனகன் ஏரி பகுதியில் நடைபெற்ற துப்புரவு பணியினை சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷ் மற்றும் காங்கிரஸ் மாநில செயலாளர் சரவணன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். உலக சுற்றுச்சூழல் தினத்தை கொண்டாடும் வகையிலும் பிளாஸ்டிக் கழிவுகளை தவிர்க்கவும் உலக சுவிசேஷ சங்க தேவனுடைய சபையின் சார்பாக ரெட்டியார்பாளையம் பகுதியில் உள்ள கனகன் ஏரி கரையை தூய்மை செய்யும் பணி நடைபெற்றது. முன்னதாக அந்த பகுதியில் உள்ள வித்யா நிகேதன் என்கிற தனியார் பள்ளியில் துவக்க விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கதிர்காமம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷ் மற்றும் பாஜக மாநில செயலாளர் கலந்து கொண்டு தலைமை தாங்கி சிறப்புரை ஆற்றினார். மேலும் நிகழ்ச்சியில் உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ், கனகநேரி பாதுகாப்பு குழு தலைவர் புருஷோத்தமன் மற்றும் பள்ளியின் முதல்வர், சமூக ஆர்வலர்கள் பலர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து ஏரி பகுதி முழுவதும் தூய்மை செய்யும் பணி நடைபெற்றது. மேலும் துப்புரவு பணியில் ஈடுபட்ட சமூக ஆர்வலர்கள் மற்றும் தன்னார்வலர்கள், கல்லூரி மாணவர்களுக்கு பாஜக மாநில செயலாளர் சரவணன் சிற்றுண்டி வழங்கினார். மேலும் நிகழ்ச்சியில் நடராஜ், ஆறுமுகம், முருகன், கனகலிங்கம், ஜோசப், விமல், ரவீந்திரன் மற்றும் சரவணன் ஆதரவாளர்கள் என்று ஏராளமானோர் கலந்து கொண்டனர். வணக்கம். மூக்கப்பட்டியுமார் அன்பு சகோதரி பால பத்மநாபன் அவர்களே மற்றும் எங்களுடைய கமிஷனர் உழவர் நகராட்சி நாயகர் பேசுமாறு வருட வருடம் இவங்க இந்த மாதிரி சிறப்பாக பணியை தெரிவித்து வராங்க. போன தடவை ஆய்வுக்குளம் தெரிவித்து ஒரு சர்வதேச மனித கடத்தலுக்கு எதிரான உலக தினமாக ஜூலை 30ஆம் தேதி கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இதனை ஒட்டி க்ளூனி சகோதரிகள் சார்பில் விழிப்புணர்வு நிகழ்வு பாண்டி மெரினாவில் நடைபெற்றது. சர்வதேச மனித கடத்தலுக்கு எதிரான உலக தினமாக ஜூலை 30ஆம் தேதி ஆண்டுதோறும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அதன்படி இந்த ஆண்டு மனித கடத்தலை தடுப்போம் என்ற மைய கருத்தை முன்வைத்து, மனித கடத்தல் அல்லது மனித வணிகம் ஒரு கொடுமையான குற்ற செயலாகும். ஒரு வணிகத்தில் வாங்குபவர், விற்பவர் மற்றும் வணிகப் பொருள் இருப்பது போல மனித வணிகத்தில் மனிதர்கள் வணிகப் பொருளாக்கப்பட்டு விற்கப்பட்டு சுரண்டப்படுகிறார்கள் என்ற கருத்தை முன்வைத்து புதுச்சேரி க்ளூனி சகோதரிகள் சார்பில் விழிப்புணர்வு நிகழ்வு பாண்டி மெரினா கடற்கரையில் நடைபெற்றது. இதில் மனித கடத்தலை தடுப்போம் என்பதை வலியுறுத்தும் வகையில் பேரணியும், தொடர்ந்து விழிப்புணர்வு நாடகம், துண்டு விழிப்புணர்வு, துண்டு பிரசுரம் விநியோகித்தல் உள்ளிட்டவைகள் நடைபெற்றது. இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை க்ளூனி சகோதரிகள் செய்திருந்தனர். Thank you so much, sir. Thanks for coming. Thanks for the team Vision Advisory Board. அவர்களை அன்போடு அழைக்கிறோம். நாங்களும் ஹியூமன் டிராஃபிக்கிங்க்கு அகைன்ஸ்டா இருக்கோம் அப்படின்னு சொல்லி I call upon Guardian. தேங்க்யூ ரைசிங் ஹேண்ட்ஸ் இன்னைக்கு எங்களோட வந்து ஜாயின் பண்ணிட்டு இந்த ப்ரொடெஸ்ட்ல எங்களோட இணைஞ்சு உங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்ததற்கு மிக்க நன்றி. புதுச்சேரியில் முஸ்லிம்களுக்கு கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் 3% இட ஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநில செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் கட்சி சார்பில் 13வது மாநில செயற்குழு கூட்டம் புதுச்சேரியில் நடைபெற்றது. தமிழ்நாடு மாநில பொதுச் செயலாளர் முகமது யாசிர் தலைமையில் நடைபெற்ற செயற்குழு கூட்டத்தில் புதுச்சேரி மற்றும் தமிழகத்தை சேர்ந்த தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் கட்சியின் நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. அதன்படி முகமது நபியின் கருத்துக்களை நாடு முழுவதும் பரப்புரை செய்வது என்றும், தொடர்ந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக பாஜக ஆட்சியில் உள்ளவர்கள் இந்திய இறையாண்மைக்கு எதிர்மறையான கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர். அவர்களுக்கு கண்டனத்தை தெரிவித்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது.
இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநில செயலாளர் முகமது யாசிர், இஸ்லாமியர்களை அச்சுறுத்தும் வகையில் பாஜகவை சேர்ந்தவர்கள் இந்திய இறையாண்மைக்கு எதிர்மறையான கருத்துக்களை தெரிவித்து வருவதற்கு கண்டனம் தெரிவித்தும் இதனை கூட்டணியில் உள்ள சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமாரும் கண்டிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட அவர், புதுச்சேரியில் உள்ள முஸ்லிம்களுக்கு கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் 3% இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். புதுச்சேரி மாவட்டத்துடைய செயற்குழு தற்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த செயற்குழுவில் நிறைய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதில் 1-2 தகவலுக்காக சொல்கிறேன். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்று சொல்லக்கூடிய தீர்க்கதரிசி அவர்கள் நிறைய தியாகங்களை செய்திருக்கிறார்கள். அவர்களுடைய அந்த செய்திகளை, திருமறை குர்ஆன் சொல்லக்கூடிய அந்த செய்திகளை எங்களுடைய ஜமாத்தின் சார்பாக தீவிர பிரச்சாரத்தின் மூலமாக எல்லா பகுதிகளுக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக, இந்தியா என்று சொல்லக்கூடிய இந்த ஜனநாயக நாட்டில் தற்போது ஆளக்கூடிய பாஜகவுடைய அந்த முக்கிய தலைவர்கள் உட்பட குறிப்பிட்ட அமைச்சர்கள் அரசியல் அமைப்புக்கு எதிரான பல்வேறு கருத்துக்களை, வார்த்தைகளை, மத வெறுப்பு பேச்சுகளை பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். தமிழக போலீசார் புதுச்சேரி எல்லை சாராய கடையில் சோதனை நடத்தியதை கண்டித்து அனைத்து சாராய கடைகளின் உரிமைகளை சரண்டர் செய்வதாக உரிமையாளர்கள் அறிவித்துள்ளனர். புதுச்சேரியில் 100க்கும் மேற்பட்ட சாராய கடைகள் அரசு அனுமதியுடன் இயங்கி வருகிறது. ஒவ்வொரு சாராய கடையும் பல லட்சம் மாத வாடகை செலுத்தி பலர் ஏலம் எடுத்து நடத்தி வருகின்றனர். இந்த சாராய கடைகளில் இருந்து விற்பனை செய்யப்படும் சாராயம் தமிழகத்திற்கு கொண்டு செல்லப்படுவதாகவும், அவ்வாறு சாராயம் தமிழகத்தில் பிடிபட்டால் சாராய கடை உரிமையாளர்கள் மீது குண்டாஸ் வழக்கு பதிவு செய்யப்படும் என்று அண்மையில் மேற்கு காவல் கண்காணிப்பாளர் வம்சிதர் ரெட்டி சாராய கடை வியாபாரிகளுக்கு எச்சரிக்கை விடுத்தார். கண்காணிப்பாளரின் நடவடிக்கையை கண்டித்து புதுச்சேரியில் உள்ள அனைத்து சாராய வியாபாரிகள் புதுச்சேரி கலால்துறை துணை ஆணையர் மேத்யூ பிரான்சிஸை சந்தித்து தங்களுக்கு புதுச்சேரி அரசு வழங்கிய சாராய கடை லைசன்ஸ் கடைகளை சரண்டர் செய்ய கடிதம் கொடுத்தனர். இந்த நிலையில் தமிழக போலீசார் புதுச்சேரியில் உள்ள சாராய கடைகளில் திடீர் ரெய்டு நடத்தினார்கள். அங்கு மூட்டை மூட்டையாக பாக்கெட் சாராயம் பிடிபட்டதாக கூறப்பட்டது. இங்கு சாராய கடை உரிமையாளர்கள் கடுமையான எதிர்ப்பை தெரிவித்துள்ளனர். வேண்டுமென்று தமிழக போலீசார் அத்துமீறி சோதனை நடத்துவதாக கூறும் அவர்கள், தங்களது தொழிலுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுவதனால் அனைத்து கடைகளிலும் சரண்டர் செய்ய உள்ளதாக எச்சரிக்கை விடுத்தனர். மேலும் இது தொடர்பாக கலால்துறை துணை ஆணையரை சந்தித்து மனு கொடுக்கவும் திட்டமிட்டுள்ளனர். அவங்க வரக்கூடாது. அவங்க அப்படி உள்ளார வராங்க, நாங்களே ஒரு குற்றவாளி பிடிக்க வரனாலே அந்த லோக்கல் ஸ்டேஷன்ல இருக்கிற ஒருத்தவங்களை அவங்க கன்சல்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் அவங்க உள்ளார வந்து பிடிக்கணும். அவங்க மட்டும் வந்து இட்டுட்டு போறாங்கன்னா ஒரு பாதுகாப்பே இல்லையே. யார் இட்டு போனது எங்களுக்கு எப்படி தெரியும்? அப்ப அந்த போலீஸ் அவங்கள இந்த நபரை வந்து கடையில இருந்து கூட்டு போனாரு எப்படி தெரியும்? அவர் யார்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாரு? அதனால நாங்க வந்து அதை வந்து இப்போ அது சம்பந்தமா இப்போ நாங்கள் வந்து சிஎம்ஐ பார்த்துட்டு கலால் துறை டிசிஐ பார்த்துட்டு நாங்கள் உள்துறை அமைச்சரை பார்த்து எங்கள் போலீஸ் உயர் அதிகாரியை விட்டு அவங்ககிட்ட நாங்கள் பேசுறதுக்கான வாய்ப்பை உண்டு பண்ணுவோம். ஒரு சில தவறான ஒரு சில இது செய்கிறாங்க. தமிழ்நாடு காவல்துறை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 பாக்கெட் வந்து பாண்டிச்சேரி சாராய கடையில் வந்து பாண்டிச்சேரி சாராய கடையில் 4.5 லிட்டர் வரைக்கும் கொடுக்கலான்றது வந்து விதி. இது வந்து சட்டத்தில் இருக்குது. அதில் நாங்கள் கொடுக்கும்போது அந்த பாக்கெட்டை அவங்க பிடிச்சி இவங்க வேணும் ஓனர் பேரில் கேஸ் போடுறது, அது மாதிரி பண்ணும்போது தமிழ்நாடுக்கு டாஸ்மார்க் எந்த அளவுக்கு முக்கியமோ அது கவர்மெண்ட்டுக்கு வருவாயோ அதுமாரி புதுவை மாநிலத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாராய கடை பார் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு 500 கோடி ரூபாய் வருமானம் வருது. திப்ராயப்பேட்டை பகுதியில் உள்ள புனித அந்தோனியார் ஆலயத்தின் ஆண்டு தேர்வு விழாவினை ஒட்டி நடைபெற்ற தேர் பவனியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்கு உட்பட்ட திப்ராயப்பேட்டை பகுதியில் புனித அந்தோனியார் ஆலயம் உள்ளது. இந்த ஆலயத்தின் ஆண்டு பெருவிழா கடந்த 26ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து தினந்தோறும் சிறப்பு திருப்பலிகள் நடைபெற்றன. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான ஆடம்பர தேர்பவனி நடைபெற்றது. இதில் பங்குத்தந்தை அருள்தாஸ் கலந்து கொண்டு தேர்பவனியை தொடங்கி வைத்தார். மேலும் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அந்த பகுதியை சேர்ந்த ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். தட்டாஞ்சாவடி தொகுதிக்கு உட்பட்ட செயின்ட் பால் பேட் பகுதியில் சமுதாய நலக்கூடம் கட்டித்தர வலியுறுத்தி தொகுதி அதிமுக சார்பில் ஆதி திராவிடர் நலத்துறை இயக்குநரிடம் மனு வழங்கப்பட்டது. புதுச்சேரி அரசு ஆதி திராவிடர் நலத்துறை மூலம் புதுச்சேரியில் முதல் முறையாக தட்டாஞ்சாவடி தொகுதிக்கு உட்பட்ட செயின்ட் பால் பேட் பகுதியில் சமுதாய நலக்கூடம் கட்டப்பட்டு அப்போதைய கவர்னர் சேத்திலால் அவர்களால் திறந்து வைத்தார். அந்த கட்டிடம் தற்போது பாழடைந்ததை தொடர்ந்து கடந்த சில வருடங்களுக்கு முன்பு மூடப்பட்டது.
மீண்டும் அதே பகுதியில் சமுதாய நலக்கூடம் கட்டித்தர வேண்டும் என்று அந்த பகுதி மக்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் தட்டாஞ்சாவடி தொகுதி அதிமுக சார்பில் தொகுதி செயலாளர் கமல்தாஸ் தலைமையில் மாநில துணை செயலாளர் நாகமணி மற்றும் அந்த பகுதி மக்கள் ஆதி திராவிடர் நலத்துறை இயக்குனர் இளங்கோவனை நேரில் சந்தித்து இன்று கோரிக்கை மனு அளித்தனர். அவர்கள் அளித்துள்ள மனுவில் புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதிக்கு உட்பட்ட செயின்பால்பேட் ராஜாஜி நகரில் ஒட்டியுள்ள பகுதியில் சேதமடைந்துள்ள சமுதாய நலக்கூடத்தை இடித்துவிட்டு மக்கள் பயன்பெறும் வகையில் புதிய சமுதாய நலக்கூடம் கட்டித்தர வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த சந்திப்பின் பொழுது தொகுதி பொதுக்குழு உறுப்பினர் அன்பு, முருகன், தொகுதி இணை செயலாளர் ராதா, வார்டு செயலாளர் முத்துராஜா ஆகியோர் உடன் இருந்தனர். மீண்டும் முக்கிய செய்திகள். முதலமைச்சர் ரங்கசாமிக்கு ஆளுங்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்து நெருக்கடி கொடுப்பதனால் ஆட்சியை கலைத்துவிட்டு ஜனநாயக முறையில் தேர்தலை சந்திக்க வேண்டும். புதுச்சேரி அதிமுக அன்பழகன் வலியுறுத்தல். மத்திய பட்ஜெட்டில் புதுச்சேரி புறக்கணிப்பு. எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் திமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டம். தமிழக போலீசார் புதுச்சேரி எல்லை சாராய கடையில் சோதனை நடத்தியதை கண்டித்து அனைத்து சாராய கடைகள் உரிமைகளை சரண்டர் செய்வதாக உரிமையாளர்கள் அறிவிப்பு. இத்துடன் சன்ஸ்டார் விரைவு செய்திகள் நிறைவு பெற்றன. வணக்கம்.